தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் தசா புத்தி இருப்பா நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 4 வருடம் இருக்கலாம், 6 வருடம் இருக்கலாம், 12 வருடங்கள் இருக்கலாம், 16 வருடங்கள் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். ஏன்னா தசா புத்தி இருப்புப்படி நான் ஒரு தசை சொல்லுவேன், உங்கள் வயசுக்கு ஒரு தசை நடக்கும், முன்ன பின்ன நடக்கும். அதனால் குழப்பங்கள் வந்துச்சுன்னா உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த பலன்களை எடுத்துங்க. 10 வருடம் வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26, 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். இப்போ குரு தசை நடக்குது, 26 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 20, 22 கூட முடியலாம். படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்னாக்கா, கோச்சார ரீதியாக சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ல் பாக்கியஸ்தானத்தில் குரு, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு, 11ஆம் இடத்துல கேது. இது அந்த அளவுக்கு நல்லது துலா ராசிக்கு. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக குரு தசையில் இருக்கிறீங்களா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க, வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்பு, வேலை பார்த்துக்கினே படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே, உயர் படிப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 26 வயசு வரைக்கும் சொல்லிக்கலாம். அதாவது குரு தசை நடக்கிற வரைக்கும் வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா, படிப்பு நல்லாயிருக்கும். மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்களோ, ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தது கடந்த வருடம், 12ஆம் இடத்துல கேது பகவான், இது சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு நிறைய தூக்கமில்லாத பிரச்சனைலாம் வந்திருக்கும். வயசான காலத்தில் வர பிரச்சனைலாம் இப்போ போன வருஷம் வந்திருக்கும். இது எல்லாமே ரிலீஃபு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த வயது காலகட்டத்தில் குருதசை 30 வயசு வரைக்கும் நடந்தால் கூட பரவாயில்ல. வேலை வாய்ப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, தொந்தரவுகள் வராது, வேலை வாய்ப்பை கொடுத்துரும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார்னா அவர் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அது. 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மறையிறது சிறப்பு. ஆனால் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். 6ல் மறையும் போது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுப்பார். அது மாதிரி உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க, எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. என்னோட கணக்குப்படி இப்போது சனி தசையில் இருக்கிறீங்க, சனி தசை அப்படின்னா கூட இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சிலருக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க, ஒரு சில பேர் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளுக்கு வெற்றி. நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வெற்றி. வேலை ரீதியாக அவமானம், தொந்தரவுகளை அனுபவித்தவங்களுக்கு ரிலீஃப் இப்போ சிறப்புன்னு எடுத்துக்கலாம். குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்குது. வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த வேலையில் வெற்றி. வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவயோக லக்கணமாக வந்தால் கூட அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யலை, கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வருதுன்னாக்கா
இந்த ஆண்டில் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகளை கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கோம், கடனை கொடுத்துருக்கோம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லைன்ற பட்சத்தில் எல்லாருக்குமே நன்மை செய்திடாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 80% பேர் கெடுபலன்களை தான் கொடுக்கும், 20% பேருக்கு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு வராங்க. அப்படியே நல்ல பலன்களை கொடுத்தா கூட 9 வருடங்கள் ஒரு பலன் முதல், அதாவது பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் ஒரு பலன் அப்படி தான் கொடுக்கும். உங்கள் லக்னத்துக்கு, இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இல்லை உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகராக சனி பகவான் வந்தால் முதல் 9 வருடங்கள் சிறப்பு, 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிர புத்தி சென்டர் பகுதியிலிருந்து பின்னாடி வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த ராகு புத்தி, இந்த குரு புத்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் அப்படிங்கிறது தொழிலில் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது நல்லது. பெருசாக கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா தொழிலுக்காக கொஞ்சம் ரொட்டேஷனில் தான் போகும். ஒரு சில பேருக்கு சனி தசைனாவே பற்றாக்குறையில் தான் போகும், கடன் வாங்காமல் இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நான் தொழில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே கடன் வாங்காதீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல், மணி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சனி தசையில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா நடக்கும். கவனத்தோடு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தொழில் ரீதியாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா தாராளமாக கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூட இந்த நேரங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட கெடுக்கிற அமைப்பில் இல்லை, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், குருவுடைய வீடு. அந்த வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான், அவருக்கு 4ஆம் இடத்துல. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமில் கடன் அமைப்பு ஒரு சில பேருக்கு இருந்துச்சுனாக்கா அந்த கடன் அமைப்பு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். உடல் உபாதைகளை இருந்துச்சுனாக்கா அந்த உடல் உபாதைகள் இருக்காது. நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுத்துனே வந்திருக்கும். அது எல்லாமே கிளியராகும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். திருமணத்துக்கு இப்போ ரொம்ப லேட் ஆகி போச்சு, திருமணம் ஆகலை. 30-32 வயசுக்கு மேலே ஆகுது, திருமணம் ஆகலாம். திருமணம் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை, ராசிக்கு 6ல் சனி பகவான். நீங்கள் சனி பகவான் தசையில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் அந்த புதன் தசையில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கா, மாறும். தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு வரீங்களா, மாறும். எனக்கு தெரிஞ்சு இந்த புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுக்கலை, நல்லாவே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் உங்களுக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த புத பகவான் வந்து தசை நடத்தினா கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நோய் நொடி, கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரும். இது வரைக்கும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இப்போ இடமாற்றங்கள், நீ எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி பழைய நிலங்கள் விற்கலைன்னா அந்த பழைய நிலங்கள் விற்கும். பூர்வீக சொத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்காது. அதாவது தீர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, பண வரவு, நகை வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். 63 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் சரி, என்னோட கணக்குப்படி 63லேருந்து 70 வரைக்கும் வருது. உங்களுடைய ஜாதகத்தில் கேது தசை எந்த வயசில் நடந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி தூக்கமில்லாத பிரச்சனை கொடுத்துருக்கும், மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும், வேலை ரீதியாக அலைச்சல், தொழில் ரீதியாக அலைச்சல், குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பசங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய கொடுத்துருக்கு இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இப்போ 11ஆம் இடத்துக்கு, லாபஸ்தானத்துக்கு. இப்போ வேலை செய்கிறீங்களா, வேலையில் நல்லாயிருக்கும். தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் சிறப்பு. குடும்ப சண்டை இருக்காது, கடன் பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள், நோய் நொடி பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீங்க. நல்ல இடத்துல இருக்குது கேது பகவான். சூரியனோட வீட்டில் இருந்தாலும் சரி, சிறப்பான ஒரு யோகம் தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை
இது நன்மை செய்யக்கூடிய தசை, அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய தசை. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ இதில் ஒரு சில பேருக்கு நோய் கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை அப்படின்றதுனால இப்போ தொழிலில் இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகளை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். ஒரு சிலருக்கு அவயோக தசையாக இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். அவயோக தசைனாக்க நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ, தொழில் பண்ணுறீங்களா, தொழிலில் பிரச்சனை கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்குங்களா, வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். நிம்மதி இருந்திருக்காது. இது மாதிரி அவயோக தசையாக இருந்தால். யோக தசையாக இருந்தால் ஓரளவுக்கு போயிருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. வீட்டில் யாருக்காவது கடன் பிரச்சனை கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் சரி, இப்போ கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே 5ஆம் இடத்துல ராகு, இது வாரிசுகளோட வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நல்ல டைம் வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும். அவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை, வேலை வாய்ப்பு எல்லாமே, இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணால் கூட சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய வளர்ச்சிகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, எல்லாத்துக்குமே உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். அவங்க வேறு எங்கே போய் உதவி கேட்டாலும் சரி, கடன் உதவி கேட்டாலும் சரி, உங்களுடைய சுக்கிரதசை அப்படிங்கிறது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை உங்களுடைய வாரிசுகளுக்கு தான். உடல்நிலை மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரதசையில் 90 வயசுக்கு மேலே 6 வருடங்கள் சூரிய தசை, அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. ஒரு சில பேருக்கு, அதாவது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 4ஆவது பாதத்தில் வந்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு சூரிய தசை, சந்திர தசைலாம் டச் ஆகும் இந்த வயசில். ஆனால் இந்த சூரிய சந்திர தசைகள் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஏன்னா உடல் உபாதைகளை அதிகமாக கொடுத்துருக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு தசைகள் வேலை செய்யும். இந்த தசைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் வர்றது சிறப்பு. பெருசாக கெடுபலன்களை பண்ணாது. கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால 90-95க்குள்ள சூரிய தசை இல்லைனா சந்திர தசையில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், உடல் உபாதைகள் மட்டும் இல்லாமல் நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருடத்தில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.